கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் காலை 9:38 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்றைய திதி திருதியை, மாலைய பட்சத்தின் 3வது நாள். இன்றைய நாளில் முன்னோர் வழிபாடு செய்வதால் திருப்தியான இல்வாழ்க்கை அமையும். இன்றைய யோகம் நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, சூரியன், புதன், துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன். இன்று காலை 9:38 மணி வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கன்னி ராசிக்கு நாள் முழுவதும். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் சந்திரன், ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு, செல்வாக்கு உருவாகும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி மேஷராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். ராசியில குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் சந்திரன், ராகு என்ற சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அதில் வெற்றி கிடைக்கும். திடீர் பண வரவு ஏற்படும். வீடு, தோட்டம் வாங்குவதற்கு வாய்ப்பு அமையும். திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் நேரம் இது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நாளாகும். ராசியில செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் சந்திரன், ராகு. இது ஒரு சிறந்த கிரக அமைப்பு. எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் உள்ள போட்டி, பொறாமை விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்திற்கு உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உருவாகும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சந்திரன், ராகு, 11ஆம் இடத்தில் குரு என மிக சிறப்பான கிரகங்கள் அமைந்துள்ள நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர் மூலம் ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். சிம்மம். சிம்ம ராசிக்கு இன்னைக்கு காலையில் 9:40 மணி வரையில் சந்திராஷ்டமம். அதன் பிறகு இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று தொடங்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 3ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் என்ற கிரக அமைப்பு அமைந்துள்ளது. பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகிறது. கன்னி. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். எனவே பேச்சில் கவனம் வேணும். மிக குறைவாக பேச வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். துலாம். துலாம் ராசிக்கு சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இந்த நாள். 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் சந்திரன், ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய் என கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. திருமணமான துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. வீடு, நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
எனவே இந்த நாள் துலாம் ராசிக்கு இனிமையான நாளாக அமைந்துள்ளது. விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்தில் சந்திரன், ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது என சிறப்பான கிரகங்கள் அமைந்துள்ளதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக விரைவில் திருமணம் ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சந்திரன், ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், கேது என கிரகங்கள் அமைந்துள்ள நாள். தனுசு ராசிக்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பெரிய தொகை பண வரவாக இன்றைக்கு அமையும். கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை ஏற்படும். தொழிலில் இருந்த போட்டி விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு சில பேருக்கு வாய்ப்பு உள்ளது. எனவே தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிமையான நாளாகும். மகர ராசிக்கு சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல சந்திரன், ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என கிரக அமைப்பு அமைந்துள்ளது. மகராசிக்காரர்கள் குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி நிலவும். வருமானம் மிக சீராக இருக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வியிலும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். எனவே மகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. கும்பராசிக்கு அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, சந்திரன், 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என மிகச்சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பண வரவும் சிறப்பாக இருக்கும். திடீர் பண வரவு ஏற்படும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகி தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு சிறப்பான மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே கும்பராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் சந்திரன், ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள நாள். எனவே மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். பண வரவு சீராக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பு மரியாதை ஏற்பட்டு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடி வரும். தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். எனவே மீனராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவ் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.